ஒரு 3 பின்னை வச்சு saree ப்ரீப்ளீட் பண்ணுறதுக்கு எப்படி சாரியில் வந்து மெஷர்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த 3 பின்னை வந்து வச்சு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். சாரியை வந்து ஃபஸ்ட்டு வந்து பல்லு ப்ளீட்டை எடுத்துகிட்டு ரேண்டமாக வந்து ப்ளீட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதை ஷோல்டரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு பேக் சைடில் வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து மெஷர்மெண்ட் ரேண்டமாக எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதுமானதாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பின்னை எடுத்து நாம் வந்து ப்ளவுஸோட சாரீ வந்து பின் பண்ணுவோம்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டு பின்னை வந்து நான் செக்யூர் பண்ணிட்டேன். தென் வந்து நம்ம நார்மலாக வந்து ஒரு ரொட்டேட் பண்ணி நம்ம சாரியை சுற்றுவோம். அதே மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு செகண்ட் பின் வந்து நம்ம என்னோட நீயோட மெஷர்மெண்ட் நீக்கு வந்து லென்த் வரைக்கும் மெஷர்மெண்ட் பண்ணிட்டு அது செகண்ட் பின் வந்து நான் செக்யூர் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து சாரீ எப்படி ப்ரீப்ளீட் பண்ணணும் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேட்டு மட்டும் வந்து தட்டி விடுங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேர்டு பின் வந்து எப்படின்னா நம்ம சாரியோட எண்டு பார்த்து எடுத்துக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைட் நல்லா நீட்டிட்டு லென்த்து வந்து பார்த்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஷோல்டர் அளவுக்கு மட்டும் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து தேர்ட் பின் பண்ணிக்கோங்க. இந்த சைஸ் வந்து உங்களுக்கு எல்லா எக்ஸல் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு இது சூட் ஆகும். டபுள் எக்ஸலாக இருந்தீங்கன்னா அதை விட ஒரு அரை ஜான் அளவுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.